வேற விடிய காத்தல வேற வீட்டை எழுப்பி கொண்டு வந்தாச்சு. அடுத்தடுத்து பிளானிங் வந்து என்ன சொல்லி ஒருத்தருக்கும் வந்து மேபி பெருசா தெரியாது. இன்னும் வரையில ஒருவேளை மிஸ்திரியா போயிட்டானுக்குள்ளே இருக்கணும் போல இருக்கா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆட்டோ கராச்சி போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். வீடியோ எண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் விளங்கும் என்ன ரீசன் உண்டு. என்ன பிரச்சனைண்டா இப்போ நாங்கள் ஆட்டோ கோயில் மாத்திரத்துக்கு அந்த கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குதானே, அதை எழுதுன்றதுக்கு வேற விடிய காத்தல வேற வீட்டை எழுப்பி கொண்டு வந்தாச்சு. நாங்கள் மட்டும் ரெடி ஆகினா பிரச்சனை ஆகினா சரியில்லை தானே. அது சரி, நாங்கள் கொண்டு வர வாகனத்தையும் ரெடி பண்ண தானே வேணும். தாடி வளர்ந்ததான் இப்போ முக்கியம். இப்போ ஆட்டோ ஜீவோ பாருங்க, இப்போ நித்திரையாளர் செம்மி கொண்டிருக்கிறாரா. எல்லாருக்கும் எல்லா படியங்களும் வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம், அடுத்தடுத்து பிளானிங் வந்து என்ன சொல்லி ஒருத்தருக்கும் வந்து மேபி பெருசா தெரியாது. அதனால இனி இல்லைன்ற இதுல நிக்கிறாங்க, எக்ஸ்பிரஷன்ல நிக்கிறாங்க எல்லாருமே. நாங்க நேற்று முழுக்க நித்திரம் இல்லாம அவங்களை பார்த்தா அது சரி பாதின்னு சொன்னாங்க. என்ன சிக்கலண்டா, இப்போ ஆட்டோவுக்கு வந்து பார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கடைக்கு போகணும். இப்போ எங்கள்கிட்ட வாகனம் இல்லை, ஆட்டோ எல்லாம் கலட்டியாச்சு. ஒருத்தனுக்கு கோல் ஒண்ணாங்க இன்னும் வரையில ஒருவேளை மிஸ்திரியா போயிட்டானு தெரியாம கிடக்குது. இப்போ எழுப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னா எங்களோட பினான்சியர்ல இருந்து எல்லாமே ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணி பாக்குறாரு. அவர் யாருன்னு சொல்லி இந்த வீடியோல அடுத்த ஸ்டெப்ல நீங்க பார்க்கலாம். என்ன இப்போ வருவார் ஆள். இப்போ நாங்கள் அவரை எழுப்புறதுக்கு எத்தனையோ வழியால கோல் அடிச்சு தான் அவரை எழுப்பி இருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? பசிக்குது, என்ன செய்யறது. சரி, அதனால காரியரா இப்போ வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபினான்சியர் மேனேஜரை நீங்க பார்ப்பீங்க. எடுத்து ஒன்று வாங்கலாம்டா. இப்போதான் எடுத்து ஒன்று வாராரு நித்திரையாலும். ஆட்டோ பண்ண இல்லையா, பண்ண வாங்க போறேன். ஆட்டோ கழுவுறதுக்கு சாரி, ஆட்டோ கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ கோயிலெல்லாம் விட்டாச்சு. இப்போ நீ லிவர் இன்ஜினி தான் விடுவோம் தானே? லிவர் இன்ஜினுக்கு தான் விட்டுருக்காரு. நீ அடுத்த இன்ஜினுக்கு விடணும். ரைட், ஓகே. நீ இப்போ நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் ஓடி பார்க்கணும். என்ன மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் எங்கே போகிறோம்னு சொன்னால் கீரிமலைக்கு போகிறோம். கீரிமலைக்கு போய் கீரிமலையில் குளிச்சுட்டு அடுத்தது எங்கே போவோம்? அடுத்த பிளான் போடுவோம். நாங்கள் எப்போ பிளான் என்ன சொல்றோம்? நாங்கள் இனி அந்த இடத்துக்கு போனா தான் ஓகே. ரைட், இப்போ வந்து இன்ஜினுக்கு ஆயில் விட போகுது. பார்த்தா தெரியும் இன்ஜினுக்கு, அதாவது மேலே இன்ஜினுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆட்டோக்கு வந்து 2.5 லிட்டர் ஆயில் விடுறேன்னா வாய்ஸ் பார்த்தா தெரியும். இப்போ ஆயில் விடுபட்டு ஒன்று இருக்குது, அதாவது இப்போ விட்டு முடிஞ்சது போல பார்த்தா தெரியும். இது வந்து சங்கானையில் அமைஞ்சிருக்கு இந்த கடை. சங்கானையில் எதுக்கு சொல்லுங்க. அதாவது பக்கத்து ரோட்டால அப்படி நேரா வந்து மூளை காட்டு. இந்த பெண்டில் இருக்கிற மூளை ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடித்த வீடு தான் நாங்கள். அதாவது நாங்கள் இப்போ ஆட்டோ ஃபுல்லாக A to Z செய்கிற வீடு. அதாவது இருக்கலாம். எதுவா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், ஆட்டோ சம்பந்தமான எந்த பிரச்சனைக்கும் ஒரு இங்க இவர் மட்டும்தான் இனியில்ன்ற என்னன்னு சொல்றது. அதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு ஆள் தான் இங்க செய்யறாரு. நாங்களும் இங்கே வந்து செய்யறாங்க. கஷ்ட காலத்துல இருந்து வேற ஒரு மெக்கானிக்கும் கை வச்சது இல்லை. இங்கதான் பாரம். ஏதாவது என்ன பிரச்சனை, சின்ன ஒரு ஆணி பிரச்சனையா இருந்தாலும் இங்கதான் வருவோம். இப்ப அவர்கிட்ட பேர் பாத்தீங்கன்னு சொன்னா கயனண்ணே. உங்களுக்கு யார்கிட்ட சங்கானையில கேட்டாலும் தெரியும். சங்கானைக்கு வந்து நம்பரை வந்து ஆட் பண்ணி விடுறோம். நீங்க யாரா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா கால் பண்ணி கதைக்கலாம். கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டு, இப்போ ஆட்டோ கொஞ்சம் கூட நின்றுச்சுன்னு சொன்னா நீங்க கால் பண்ணி முன்னுக்கே சொல்லிட்டு வரலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும். அதான் தெரியும். இப்போ டெஸ்ட் டிரைவுக்கு போகுது ஆட்டோ. சும்மா ஒரு கோடி சத்தங்களை மேற்கொண்டு பார்க்குறது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து நாங்கள் தானே கீரிமலை வரைக்குள்ளே வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். அதே மேற்றி கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல இப்போ கீரிமலைக்குள்ளே வந்து நிற்கிறோம். இந்த ஆட்டோ வேலை வந்து இனியில்ன்ற 100% பெர்ஃபெக்டான வேலை. எல்லாம் ஓகே. டயர் எல்லாம் கலட்டி எல்லாமே ஓகே. எங்களை வந்து காற்றை மட்டும் அடிச்சுட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு
ட்ரிப்புக்கு போய் வரட்டா அப்படி அந்த கேட்டகரிக்கு நாங்கள் செய்துட்டோம். அதான் இப்போ நாங்கள் எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் இவர் ஒரு ஆள் இந்த அங்கால நிற்கிறார் அவர் ஒரு ஆள் சொல்லி வந்தோம். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இப்போ கீரிமலை கேணியில் குளிக்க போகிறோம். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு குளிச்சுக்குள்ளேயே இருக்கணும் போல இருக்கு. அப்போ அதனால நாங்கள் இப்போ வந்து கேணிக்குள்ள குளிச்சாத்தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதனால இப்போ நாங்கள் அந்த ஃபன்னை வந்து நாங்கள் எண்ணத்தில் எடுக்கிறோம்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். ஆனா அது உங்களுக்கு எண்ணத்துலேருந்து நாங்க கடைசியா வீடியோட எண்டிங் மட்டும் நீங்க பாக்கக்குள்ள அதுல சொல்லுவோம் எண்ணத்துல எடுக்கிறோம். நாங்க ஃபுல் ஃபன்னும் உங்களுக்கு வீடியோவா வரும். அப்படியே நீங்க தொடர்ந்து அப்படியே வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருங்க. நல்ல ஒரு ஃபன் ஒன்று இந்த வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ கேணிக்கு வந்துட்டோம். எல்லாரும் குடும்ப கலரி போட்டு இறங்குறான் வேலை. நீந்த இறங்கிட்ட இனி நாங்க அப்படி இறங்குறோம். கீரி விளக்கணி ஓய் அப்போ வாரம் இதான் கீரி விளக்கணி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி இறங்கி வீடியோ எடுக்கிறோம், எடுத்து எல்லாம் கலக்கிறோம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குளிச்சிட்டேன். இப்போ நாங்கள் வந்து எங்களோட 1 டே ட்ரிப், அதாவது ஒரு நாள் பிளான், ஒரு நாளில் கராச்சி பிளானையும் பார்த்து எங்களோட அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கிற ஹெவி பிளானுக்குரிய சின்ன சின்ன பிளான் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ குளிச்சுட்டு நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து இப்போ என்ன செய்யறோம்னா சாப்பிடணும். ஏன்னா குளிச்சா வந்து கேணிக்க குளிச்சாலோ முழுகினாலும் நல்லா பசிக்கும். அப்படியே எல்லாருக்குமே எங்கட பையங்கள் எல்லாருக்குமே பசிக்குது. நாங்கள் சாப்பிடணும். அடுத்தடுத்து என்ன செய்வோம், சாப்பிட்டுட்டு நாங்க அடுத்து என்ன செய்யற பிளான் எங்களுக்கு அங்க போய் யோசிப்போம். எங்கட பிளான் வந்து இங்க இருந்து வலிக்கிறது தான். அடுத்தது எங்க போறோம்னு தெரியாது. அதெல்லாம் அங்க போய் தான் யோசிக்கிறது. இன்னைக்கு வந்து கேணிக்குள்ள வந்து சரியான உப்பு கூட தண்ணி. அதை விட தண்ணி வந்து நீட்னு என்னன்னு சொல்றது ஒரு கிளீன் இல்லாத மாதிரி இருக்குது. ஆட்டோல போயிடுவோம். அப்படியே நாம அங்க போயிட்டு விளக்க தண்ணி பண்றோம். காய்ஸ் என்ன கட்டம்னு சொன்னால் ஒரு வழியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டை நிற்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கொண்டு அப்படியே ஒவ்வொருத்தட்ட வீட்டை கொண்டு இறக்கி இப்படியே நான் என்னோடய வீட்டை வந்துட்டேன். என்ன ரீசன் சொன்னால் நாங்கள் சாப்பிட்ட வீடு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் படிக்கிற வீடு. அங்கே வீடியோ எடுக்கிற சரியில்லை, அதனால் நான் வீடியோ எடுக்கலை சாப்பிட்றத. சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னோம். அது என்னென்னு சொன்னால் அது கேன்சல் ஆகிட்டு எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்படியே எத்தனை மணிக்கு ஒரு 7 மணிக்கு கராச்சிக்கு போனது. அப்படியே வந்து இங்கே கராச்சிலேருந்தோ இப்படி ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி அப்படி வலிக்கிட்டு இருப்பேன். வலிக்கிட்டு கீரிமலை கேணிக்கு போய் அப்படியே அங்கேயும் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே நித்திரை தொல்லை, அதாவது நித்திரை தூங்க வலிக்கிட்டு தெரிஞ்சேன். எல்லோரும் இந்த உப்பு தண்ணிக்கு வலிச்சா டக்கண்டு அப்போ நார்மலாக குளித்தாலே எல்லாருக்கும் நித்திரை வரும். அது மாதிரி எல்லாருக்கும் நித்திரை வேறு வலிக்கிட்டு அதனால் எல்லோரும் அப்படியே எல்லோரும் வீட்டை ஒப்புறன்னு ஒரு இது சொன்னாங்க. அப்போ அதனால் எல்லோரையும் கொண்டு வீட்டை இறக்கிட்டு நானும் அப்படியே வீட்டை வந்து உப்பு தண்ணியில் குளித்தா கொஞ்சம் டேட்டி தன்மை இருக்கிறபடியே நான் அங்கே வந்து வீட்டை வந்து நல்ல தண்ணியில் குளிச்சுட்டேன். ஓகே, என்னென்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதை மாதிரி தொடர்ந்தும் நம்ம சேனலில் இவ்வளோ அப்படி ஒரு வீடியோஸ் நாங்கள் போடணும்னு சொன்னால் என்ன செய்யணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஓல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறை நிறைகள் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிக்டாக்லேயும் ஷார்ட் வீடியோஸ் வரும். அதாவது ஃபுல் வீடியோ வராது, முதலாவது முக்கியமான அதாவது உங்களுக்கு கட்டங்கள் வரும். ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் யூடியூப்லாம் பார்க்க முடியும். நீங்கள் இப்போ யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நான் உங்களிடம் இந்த விட விட்டு செல்வது நாங்கள் ரது. பாய், டட்டா, see you. மறக்காமல் ஜெஃப்னா ரதுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய்.